சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை இன்று உரைக்கப்பட்ட வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாவீதுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதாசன் என்று. ஏன் அவரை மட்டும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால், அவர் விரும்புகிறதை தாவீது செய்தார். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிறதை செய்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனாகிய கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்கள் இருதயங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்படட்டும். ஏனென்றால் தேவனை நீங்கள் தரிசிக்க போகிறீர்கள். அவரை முகமுகமாய் தரிசித்த மோசேயை போல, தேவதாசர்களைப் போல நீங்களும் அவரை தரிசிக்க போகிறீர்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் இருதயங்கள் கரைப்பட்டிருக்குமானால், பாவங்களால் நிறைந்திருக்குமானால், பல குற்றங்களால் மறைக்கப்பட்டிருக்குமானால், அவைகளில் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கட்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி உம்மிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். பாதுகாப்பீராக. யாராகிலும் இருதய நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இயேசுவின் நாமம் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவதாக. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.